ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கூகுள் லூசர் ஏஜ்ன்ற சீரிஸோடைய எபிசோட் 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சொன்னீங்க உங்களால் முடியாது சாப்பிட்டேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சு யாருக்கு பண்ண போகிறீங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்டில் கொடுக்க பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோட் போட்டு அந்த எபிசோட பார்க்குறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ இந்த கதையை புரியும். சரிங்க, நமக்கு கூட போகலாம். இப்போ இந்த எபிசோட்ல பெல் அடிக்கிறதுனால நம்ம ஜெயிச்சிடும் போடு ஒன்றும் கொல்ல போனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு நிறைய கீ கிடச்சிச்சு. அதுக்கு எல்லாமே உனக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். என்னால் நம்பவும் முடியல. இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கராசோ இப்போ புரியுதா நீ எந்த அளவுக்கு வீக்கான ஒரு கேங்கில் இருக்கின்றது. பேசாம எங்க கூட வந்து சேர்ந்துடு. உனக்கு தான் பாப்புலரான லேடிஸ்னாலே ரொம்பவும் பிடிக்கும்ல. என் கூட வந்துடு. உனக்குன்னு தனி இடத்தையும் இந்த இடத்துல உருவாக்கிக்கும். தனி ஒரு நபரை இந்த இடத்துல உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ரான்மரவும் தடுக்கலான்னு பார்க்க ஒரு நிமிஷம் ரான்மரம் என்னால் நம்பவே முடியல. ஜூனியர் ஃபர்ஸ்ட் எஸ் ரேங்க்கு அதிகமா நீ சண்டை போடுறியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வேற எங்கேயும் பார்த்துட்டு எங்கடா இவன் பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அப்ப பின்னாடி இருந்து எவ்வளோ 47 48 49 50 51 என்னடா எங்க நடந்துட்டு இருக்கு? நீ எங்கடா பார்த்துட்டு இருக்கிறான் மரோ? அவனும் டைமிங் எல்லாம் சொல்லி முடிச்சு கிட்டத்தட்ட 60ன்னு சொல்ல ஹீரோவும் கங்க்ராச்சுலேஷன் காய்ஸ், நீங்க வின் பண்ணிட்டீங்க, நாங்க தோத்துட்டோம். பட் இருந்தாலும் இந்த கேட்டை காட்டிலும் நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு தான் நான் சொல்லணும். அபிஷியல் ரேஞ்சர் ஆகிறதுக்காக உங்களுக்கான தகுதிகள் இருக்கா? ஏய் இந்த மாதிரிலாம் பேசி எங்க மூளையை மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்படி நீ பேசிக்கின்னு ஹீரோவும் அந்த கீ எடுத்துற எல்லோ கீ நமக்கு கிடைச்சிருச்சு. ஏய் என்னடா பண்ணீங்க? பெல்லே அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கீ எடுத்தா கூட உங்களால ஜெயிக்க முடியாதுன்றது புரிஞ்சுட்டு பேசுங்க. என்னடாச்சு? எங்க பாடுறான் இவங்க எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம கிட்ட இருந்து கீயை பிடிங்கிட்டு வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிறாங்க. சீட் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. டேய் ஆனா செகண்ட் டே ஓடிய எக்ஸாம் இன்னமும் முடியலையே. என்ன பேசுறீங்க? என்னடா சொல்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. பெல் சவுண்ட் கேட்டுச்சு எங்களுக்கு எதுவும் கேட்கல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன அடுத்த நிமிஷம் இவனுக்கு திரும்பி பார்க்க இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி டைமிங் கொஞ்சம் முன்னாடியே வச்சுட்டு இருக்கானுங்க. மாத்தி அந்த பெல் அடிக்கிற மாதிரி இவனுங்க ஏமாத்திட்டு இப்போ அதுக்குள்ளே கீ எடுத்துட்டு இவனுக்கிட்ட ஏமாத்துறதுனால இப்போ இவங்க தான் ஜெயிச்ச கணக்காயிடும். அடடா ரொம்ப மோசம் சொல்லிட்டு எல்லாரும் கும்பலா சேர்ந்து இப்போ ஒர்க் பார்க்க ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் அந்த கீ எடுத்து இவங்க ஒன்று பக்கம் ஓடிட்டு இருக்க அவனுக்கு பின்னாடி தொடர்த்துன்னு வராங்க அதை எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த கீ எடுக்கிறதுக்கு மும்முரமா இருக்கு. கீயை கொடுத்துருங்கடா, இந்த காரசு வாங்கி போடா. காரசு தான் எல்லாருடைய டார்கெட். போடாத சீக்கிரம் போங்கடா. அவனை பக்கம் வேகமா போக எல்லாரும் அடிச்சு பிடிச்சி அவங்க கிட்ட இந்த கீ எடுக்கிறதுக்காக மும்முரமா இருக்கானுங்க. சரியாமா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? இது ஒன்னும் காமெடியான விஷயம் கிடையாதுடா. நாங்க ஒன்னு ஏமாத்தல. அப்படி இவனுக்கு ஒன்னு பக்கம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இவனுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் அவனுங்களும் தாக்குதல் நடத்தலாம் பக்கம் ஹீரோவும் அவர்தான் அட்டாக் பண்ணி சாச்சு விட. அவ டக்குன்னு அட்டாக் பண்றதுல அந்த அட்டாக்கும் இவனுடைய கையில பட்டு அந்த கீயும் அப்படி செதற. அந்த கீ விட்டு கூட அதை எடுத்தே ஆகணும் தொட்டு இவன் உன்ன பக்கம் வேகமா போக இவ கூடிய இன்னொருத்தையும் அதை எடுக்கணும்னு துடிக்கிறான். 2 பேரும் ஒரே டைம்ல போய் அதை எடுக்கலான்னு பார்க்க. அதுக்கப்புறம் பெல் சவுண்ட் கேட்டதுனால அந்த கீயை பார்த்தீங்கன்னா யார் எடுத்துன்னு பார்த்தேன். அது அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, கேம் முந்திடுச்சு. அதனால எல்லாரும் ஃபைட் பண்ணுறது நிறுத்துங்க, இமீடியட்டா கிளம்புங்க அந்த இடத்த விட்டு. என்னால் நம்பவே முடியல அவனுக்கு ஜெயிச்சிட்டான்ற மாதிரி அவனுக்கு உனக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஆமாம்பா நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம். இப்போதான் மனசுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு. வந்ததுல இப்போதான் மட்டும் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்றேன். நல்ல வேலை தானே பண்ணேன் குரசோ. இனிமேல் 4 கீயை நம்ம எடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பாஸ் மாஸ்டரும் இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ரேஞ்சர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தி அட்டாக் பண்ணலான்னு போகும்போது நம்ம ப்ளூ ரேஞ்சருடைய அசிஸ்டன்டும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளை காம்பத்து விட ரொம்ப நன்றி ஆசிமா, இந்த இடத்த விட்டு சீக்கிரம் ஓடு. இல்ல நான் உங்களை விட்டு ஓட மாட்டேன் அப்படின்னு அவளும் பேசிட்டே இருக்கும்போது அவத்தால அப்படியே எரிச்சிடான். எங்க நல்லா கவனிங்க, உன்னால நான் கொடுக்குற இந்த வழியால நிச்சயமா நீ ஓடணும்னு நினைக்க மாட்டேன், செத்துறோன்னு தான் நினைப்பேன். இந்த பாஸ் மாஸ்டர் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு? ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க். நீங்க இந்த ஈவில் செய்யாம இந்த மாதிரியான ஒரு பிளேஸை உருவாக்கி ஏதோ ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கீங்க. ஆமே என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே யார் நீ? நான் யாருன்றது தெரியாத உனக்கு. இந்த வயசுல இந்த மாதிரியான ஒரு வேலைக்கு வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போன மாதிரி தான். என்னுடைய பர்பஸ் வேற. பட் இந்த இடத்துல நடக்க போற எல்லா விதமான சம்பவங்களுக்கும் இப்ப நீ தான் முழு பொறுப்பு. ஏன்னா நீ முக்கியமான ஆள் இதை பார்த்துட்ட. அதனால நான் இந்த இடத்துல ஒன்று உயிரோட போக விட மாட்டேன். எல்லாத்தையும் அழிக்கணும், அதுதான் எங்களுடைய கோல். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நான் என்னுடைய ஓல்டு கிராணி அவங்க மாதிரி தான் நானும். இந்த இடத்துல எப்படியா போட்டு சவாலாக இருந்தாலும் அதை நான் எதிர்த்து போராடிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகுவேன். அதுக்காக என்னோட உயிரை போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதனால நீ என்னை பத்தி கவலைப்படாத. நான் உன்னை இந்த இடத்துல அழிக்க விட மாட்டேன். டிவைன் ஆர்டிஃபேக்ட் மேனிஃபெஸ்ட் ஒமிபோசோ அப்படின்னு அவங்களும் ஒரு அட்டாக் பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்க. முட்டாள் பொண்ணு அப்படின்னு இந்த பாஸ் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அட்டாக் பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும். ரிஸ்க் இல்லாம இந்த இடத்துல எதுவுமே முடியாதுப்பா. அது மட்டும் இல்லாம இவன் உண்மையிலே சூப்பரா சண்டை போட்டான். கொண்டுமா உன்னுடைய ஸ்பெஷல் அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லடா. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்து நல்லதா போச்சுல. ஆமாமா கவலைப்படாதீங்க, நமக்கு இப்போ ஒரு கீ கிடைச்சிருச்சு. இன்னும் ஒரு 4 கீ மட்டும்தான். அது கிடைச்சிட்டா நம்ம இந்த இடத்த விட்டு ஈஸியா குவாலிஃபை ஆயிடலாம். அதனால அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் பேசி தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு நல்ல டீமா தொடருவோமா? நான் எல்லோ ஸ்பாட்ல இருப்பேன். ஃபியூச்சர்ல இதே மாதிரி நம்ம ஒரு நல்ல டீமா இருந்தனா நான் எல்லோ ஸ்பாட், கொகுமா வந்து ஒரு ப்ளூ ஸ்பாட், நீ ரெட் ஸ்பாட்டுக்கு இரு, அந்த பொண்ணும் நான் கிரீன் ஸ்பாட்டுக்கு இருக்கேன். இப்போ என்னப்பா நீங்க கனவு காட்டுறீங்கன்னு கொகுமா கேட்க. டிராகன் கீபர்ஸ் உடைய முக்கியமான கற்பனை திறனை இதுதான்டா. அவங்க அடுத்த கட்டமா வர்றதுக்காக யோசிக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படின்னு அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து இவனை ஸ்மைல் பண்றது பார்த்துட்டு இவன் என்ன மாஞ்சரா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை பார்த்துட்டு ஏய் எங்கப்பா ஷிப்பு, அவன் நம்ம கூட இருந்ததுனால நமக்கு இன்னமும் அட்வான்டேஜ் தானே. அவன் ஒர்க் அவுட் பண்றதும் இல்ல, என்னதான் பண்ணிட்டு இருக்கான். சரி வாங்க அவங்க கூட போய் நம்ம பேசி நம்ம டீம்ல சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனை இருக்காது. நமக்கு தான் இப்ப சரிசமமான பணம் கிடைச்சிடும் நம்ம டீம்ல. சரி அப்பனா அவங்க போக மாட்டேங்க. ஹீரோவும் நீங்க 2 பேரும் மட்டும் போங்கப்பா, நாங்க இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து போலாம் பார்க்க. கொகுமாவும் சாக்குரமா நீ உண்மையிலே சாக்குரமா கிடையாது, யார் தானி? நீ எப்படி அந்த ஃபைட்டர் மாதிரி இருப்ப? எதுக்கடா இப்போ இந்த கேள்வி கேட்கறேன்? என்னால
நம்ம ஒரே டீம்ல. அது மட்டும் இல்லாம நீ சாக்குராமா கிடையாது, அதனாலதான் இங்க பாரு நான் சாக்குராமா இல்லதான். அதுக்காக இந்த இடத்துல நான் யாருன்ற விஷயத்த நீ யாருக்கிட்டே சொன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். நான் அதை பத்தி கேட்க மாட்டேன் எப்பவுமே. சாக்குராமா உண்மையிலேயே நீ கெட்டவனா இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிற யாரையுமே நீ கொல்லல. அப்படி இருக்கும்போது நீ ரொம்ப நல்லவன் தான் எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி சொன்னவங்க தான் உங்களை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. அதனால உங்களோட ஜாயின் பண்ணல எனக்கு எந்த விதமான ஆட்சி பண்ணவும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஷிப்பு காமிக்க அவன் பார்த்தா நிலம ரொம்பவும் மோசமாயிட்டு இருக்கு. ஜிம்முக்குலாம் எதுவுமே போய் பண்ணாம ஒல்லி குச்சியாயிட்டு ஆயிட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அது ஏன்பா கேக்குறீங்க? என் நிலைமை இப்படி? அதுக்கான காரணமே அந்த ரோஸ் ரேஞ்சரோடைய அசிஸ்டன்ட் தான். எது பிங்கோடைய அசிஸ்டண்டா? ஆமா, உன்னால ஜெயிக்க முடியலையா? நான் அவர்கிட்ட தோத்து போயிட்டேன், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது என்னோட பவர்ல இதுக்கப்புறம் ஒன்னுக்கு உதவாது. என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த ஒருத்தர் என்ன தூக்கடிச்சிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் நான் எதுக்கு ட்ரைனிங் பண்ணும்? எதுக்கு நான் பலசாலி இருக்கணும்? ஆனா அதுக்கப்புறம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக இங்க பாடுறா. நானுமே இப்படிதான் சொன்னேன். ரொம்ப வீக்கா இருந்தேன், என்னுடைய நண்பர்கள் துரோகம் பண்ண பார்த்தேன். பட் நான் சாக்ராமாவோட உதவினால நான் என்னுடைய மைண்டை செட் பண்ணி இவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சேன். மட்டும் இல்லாம எல்லோ கீயையும் நாங்க எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிறது எடுக்கிறதுக்காக உன்னுடைய உதவி நம்பி தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒருத்தங்க உதவி கேட்கறாங்க, கண்டிப்பா பண்ணுடா. அது மட்டும் இல்லாம இங்க பாடுறா, நானுமே அப்படிதான். என்னோட விஷயத்தை நான் வச்சுக்கோ. லம்ப மட்டும் இதை எல்லா கீயும் கண்டுபிடிச்சா எலைட் ஸ்குவாடுக்கு போயிடலாம் ஈஸியா. அப்படியா? என்னடா தோணிங்க? கண்டிப்பா நான் இப்போ பாரு கோதுமை மைடு ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு கட்ஸ் எல்லாமே வெளியே வர வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் மற்றவங்க என்ன பண்றானுங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு வரேன். எந்த இதில் பார்த்து இதுங்க ரெண்டு ஒரு கவலைப்பட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணடா. பட்டனா இந்த கீயை எடுக்க முடியல. என்னாலதான் இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை. பரவாயில்ல விடு, நம்ம திரும்பி எடுக்கலாம். எப்படி இருந்தாலும் எதை நினைச்சு ஃபீஸ் பண்ணல. சம்டைம்ஸ் நம்ம கிட்ட பேசுற நல்லா இருக்கிற ஆளை கூட திரும்பி எப்படி வேணாலும் மாறுவாங்கிறதுல உறுதியா இருப்போம். அதனால அடுத்த முறை நீ அதுக்கேற்ற மாதிரி கவனமா நடந்துக்கோ. ஆமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ண. அடுத்தா இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? எனக்கு ரெண்டு என்ன லவ் சுட்டு தெரியுதுங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அவங்களுடைய வெப்பன்ஸ் எடுத்து மிச்சம் எல்லாரையுமே சமாளிக்கிறதுக்காக ஒரு முடிவு பண்றாங்க. பகுமமும் அவன் கூட இருக்கிற அந்த நண்பனை பத்தி யோசிக்கிறான். அடுத்த அவனை எப்படியாச்சும் மாத்தி நம்ம சைடு வர வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருந்து அவனு சொல்லிட்டு கிளம்ப பகுமா ஆழ்ந்து பேசுறான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எனக்கு ஒரு பொண்ணு கூட தனியாக விட்டு போற. அவ வேற என்னை பத்தி தப்பா நினைச்சுப்பான். கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. கவலைப்படாத, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் தேவைப்பட மாட்டாங்க அப்படின்னு அவங்களும் ஆசைப்படுத்தி விட. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொக்குமாவை போகும்போது நம்ம ஹீரோவை பாத்துற எங்கட போயிட்டு இருக்கேன். அது என்னன்னா நீ மட்டும் தான் இந்த இடத்துல கேங்ல நிறைய பேர் சேர்ப்பியா? இப்ப எப்படி சிமிசோவை நம்ம சேர்த்துமோ அடுத்த கட்டமா என்னுடைய ஃப்ரெண்டு அவங்ககிட்ட அவனுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணி எப்படியாச்சும் நான் இதில் சேர்க்க வைக்க பாக்குறேன். நீ கவலைப்படாத, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் யாமட்டோ காமிக்க ஹீரோவை இதை பாத்துறான். அவனை ஃபாலோ பண்ணி பார்க்க இன்னொரு பக்கம் இந்த இடத்துல கொகுமாவும் அவங்க கிட்ட பேசி எப்படியாச்சும் பாத்துணும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவனை பார்த்துக்க வரேன். அப்ப அந்த இடத்துல பார்த்தா இந்த ப்ளூ ரேஞ்சருடைய அசிஸ்டன்ட் கிட்ட பாஸ் மாட்டோட சண்டை போட்டுட்டு இருக்கு. இவன் இதெல்லாமே பார்த்துட்டு அந்த இடத்துல பயத்துல அந்த இடத்துல தெரிச்சு போறான் எல்லாருக்கிட்டையும் மாட்டுறதுக்காக. என்ன பக்கம் அவங்களும் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் இந்த பயத்துல அந்த இடத்துல ஓடனானுமே அவங்க திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் போன அடுத்த நிமிஷம் திரும்பவும் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வரேன். இந்த படம் நான் பயப்பட மாட்டேன், உங்க எல்லாரும் அடிச்சடி உங்களை காப்பாத்தி தரேன் அப்படின்னு லம்ப ப்ளூ ரேஞ்சருடைய அசிஸ்டன்ட்க்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லிஃப்ட் ஆன் பண்ணிட்டு அவனும் அவங்கள தூக்கி உள்ள வீசி ஆரம்பிச்சிடான். இப்படி பண்ணதுல இந்த இடத்துல இந்த ஓடிலாம் வாடானா இல்ல நீங்க கிளம்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனு சொல்ல. அவன் ஒன்னு பக்கம் யோசிக்கிறான். என்னோட சின்ன வயசுல இருந்து நான் ஹீரோ ஆகணுன்றது என்னுடைய கனவு. அப்படி இருக்கும்போது இந்த லட்சத்தி யாராச்சும் தடுக்க நடிச்சாங்க நான் கடுப்படுவேன் அப்படின்னு அது அவனுடைய ஃபிளாஷ்பேக் எல்லாமே யோசிச்சு பார்க்கறான். யோசிச்சு பார்த்து இதுக்காக தான் ஜாயின் பண்ண சொல்லிட்டு அந்த பாஸ் மாதிரி அட்டாக் பண்ண போக அவன் இவனுடைய உடம்புலயே ஆட்டோவில் தொலை போடுறான். அதோட அவனும் அந்த இடத்துல சித்துறேன். இவனுக்கு ஒரு பக்கம் பயங்கரமா அடிபடுனா அவனும் கீழே தடுமாறேன். நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். பட் ஆனால் இந்த முட்டாள் சோல்ஜர் சாலைக்கு என்னுடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம யாமட்டாவும் இந்த இடத்துல குரசோ கிட்ட பேச்சை மாற்றி அவனை எப்படியாச்சும் தான் பக்கம் வர வைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ இது எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குரசோவும் என்ன பதில் ஆர்வமாக சொல்ல போறான்றது பார்த்துக்க ஹீரோவும் தயாராக இருக்கேன். ஆனால் அவன் உன்னோட ஆஃபருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் பட் இப்போ இருக்கிற டீமே எனக்கு போதும். நீ வேணா எங்களுடைய டீம்ல வா, நான் உன்னை கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். சலுகைகள் அதுவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு நாங்கள் ஜெயிக்க போறோம். சரியா சொன்னடா அப்படின்னு அவனு சொல்ல. மேட்ச் முடிக்கிறதுக்கு முன்னாடி நெகோசியேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலுமே அதை புரிஞ்சுக்க மாட்டேங்க யாரும். அதனால நீ கிளம்பி வந்துடும் சொல்ல. என்னோட பக்கம் மொத்த ரேஞ்சர்ஸோடைய அசிஸ்டன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ஏதோ ஒரு பாஸ் லெவல் மான்ஸ்டர் இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு வழியா. அதுக்கப்புறம் மறுநாள் இவங்களுக்கான மேட்ச் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு பார்க்க இப்போ 5-5 சரியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பார்த்தா நம்ம கொகுமோடைய ரியல் பாடிக்கு பதில் அந்த இடத்துல எக்ஸாக்கு தான் தன்னோட உருவத்தை மாற்றி வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தானே கேட்ட ஆப்பர்னத்தை சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல சண்டை போட தயாரா இருக்கேன். ஹீரோவும் ஒரு கடத்துல தன்னுடைய புதிய வேட்பாளர் பயன்படுத்தி அவன் கொடூரமா இருந்தவன் அப்படியே பம்புறான். இப்போ என்ன மாதிரியான ஆயுதம் இது என்ன பண்ண நீ? அதெல்லாம் உனக்கு இருக்கு, அதெல்லாம் சீக்கிரட். கொகுமாவுடைய மெசேஜா? எல்லாருமே டீம்ல தானே இருந்தீங்க, அப்போ ஷேர் பண்ணிக்க வேண்டியதானே. அது மட்டும் இல்லாம நீ கேட்ட மாதிரி நம்மளுடைய கையில கொடுக்கப்பட்ட வெப்பனியே கிட்டத்தட்ட 3 ரகமும் மாத்தலாம். எல்லாமே நல்லா இருக்கும், அட்வான்டேஜா. அதில் கடைசி ஒன்று தான் பயங்கரமா இருக்கும். அது ஒரு பெருசான வெப்பன். அது அதுக்கப்புறம் ஹீரோ அதை பயன்படுத்தி அந்த இடத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அவனுக்கு எல்லாமே பயந்துல தெரிச்சு ஓடுறானுங்க. என்ன எங்க நடக்குது? இவனுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி வந்துச்சு? என்னால ஏன் வர முடியல? சும்மா விட மாட்டேன். அப்படி ஹீரோவும் போட்டு அடிச்சிட்டு இருக்கு. அவன பக்கம் கடுப்புல இருக்கு. அடைச்சா இது பத்தல, இவனை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கீழே தரையை உடச்சுக்கின்னு போயிடறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் எதுக்காக நீ இப்படி பண்ற? நான் இதெல்லாமே வந்ததுக்கான காரணம் என்னுடைய அண்ணனுக்காக மட்டும்தான். அவன் அந்த இடத்துல மாந்தஸால கையால இழக்கப்பட்டான்னு சொல்லிட்டு ரெட் ரேஞ்சர் என்கிட்ட ஒரு முறை சொன்னான். அப்படிப்பட்ட மாந்தஸ் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தடையா இருக்க ஒன்னு மாதிரியான ஆளுங்க எல்லாருமே நான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்படிப்பட்ட மாந்தஸ் அட்டாக் பண்ணப்பட்ட ஆள் காமிக்க அவன் யாருடானா நம்ம ரெட் ரேஞ்சர் கூட இருந்த அந்த அசிஸ்டன்ட் தான். ரெட் ரேஞ்சர் தான் கொண்டு இருப்பான். ஆனா பட் மேனிபுலேட் பண்ணி கொஞ்சம் பேசஸ் அவனை கொண்டுடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அவன் நல்லாவே ஏமாத்திட்டு அதை நம்பி தான் இத்தனை காலமா வாழ்ந்துட்டு இருப்பான். எனக்கு என்னுடைய அண்ணன் மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்காக நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன், நான் ஸ்ட்ராங் ஆகி காட்டுவேன் சொல்லிட்டு அவனு எமோஷனலா பேசி அந்த வெப்பனை பயன்படுத்தி சேத்துல போட்டு அடிச்சு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். வந்ததுல அதே மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனை அனுமதிக்க அடுத்த நிமிஷமே அதே மாதிரி உருமாற. சூப்பர், இது போதுமே. இப்போ உன்னுடைய எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா, என்னுடைய இது ரொம்ப ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட தயாரா இருக்கேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு
சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த வீடியோல பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.